யாவற்றிலும் இயேசு மேலானவர். மானிட தூதர் பேதானும் அவர் முன்னிடுவார். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ரட்சகருயிர் விட்டதும் எந்தனுக்காகவே வேறெந்த வாக்குவாதமும் வேண்டியதில்லையே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் யாவையும் நீக்கும் நாமமீது நரக தண்டனையையும் தொலைத்திடும் மீது. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் மாளும் யாவர்க்கும் உயிரளிப்பாரே. பலனற்ற ஆத்மாவுக்கு சக்தி கொடுப்பாரே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஊதிரம் சிந்தினார். யாவற்றிலும் இயேசு மேலானவர். மானிட தூதர் பேதானும் அவர் முன்னிடுவார். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார்
இரட்சகருயிர் விட்டதும் எந்தனுக்காகவே. வேறெந்த வாக்குவாதமும் வேண்டியதில்லையே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் பூவீரம் சிந்தினார். யாவையும் நீக்கும் நாமமீது நரக தண்டனையையும் தொலைத்திடும் மீது. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் பூவீரம் சிந்தினார். பாவத்தில் மாடும் யாவர்க்கும் உயிரளிப்பாரே. பலனற்ற ஆத்மாவுக்கு சக்தி கொடுப்பாரே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் பூவீரம் சிந்தினார். அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். அந்த பிரேத குழிகளில் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால் இப்பொழுதே அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் மட்டும்தான் பிரேத குழியில் இருந்த போதிலும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக வரும்படியான ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக தந்தருள்வாராக. இன்றைய பிரசங்கம் ஒரு விசேஷமான ஒரு பிரசங்கம். இதை நாம் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும், ஒரு அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலத்திலே ஒருவேளை உலகம் முழுவதும் எல்லோருக்கும் தெரியும்படியாக இல்லாமல் இன்றைக்கு அநேக கோடிக்கணக்கான மக்கள் பங்கு பெறுகிற
ஒரு வேஷமான ஒரு காரியம், ஒரு வஞ்சனை இன்றைக்கு உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அது சீக்கிரமாக உலகத்தின் எல்லா மக்களும் பங்கு பெறத்தக்கதாக வரும். ஆகவே இவர்களை அறிந்து கொள்ள வேண்டுவது மிகவும் அவசியம். சமீபத்திலே ஒரு வாரத்துக்கு முன்னதாக நம்முடைய செய்தி தாளிலே ஒரு சிறிய ஒரு காரியத்தை குறித்து வாசித்தேன். பறக்கும் தட்டுகள். இந்த பறக்கும் தட்டுகள் இன்றைக்கு உலகத்தில் அநேக இடங்களிலே சில வருஷங்களாக வந்து போய் கொண்டிருக்கின்றன. இதை குறித்து முன்னாலே ஒரு தடவை பிரசங்கத்திலே நான் சொன்னேன். அதற்கு விளக்கம் பின்னாலே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அது இன்றைக்கு அந்த விளக்கத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன் பிரசங்கத்திலே. இந்த பறக்கும் தட்டுகள் ஏராளமாக அமெரிக்கா நாட்டிலே வந்தது. ஏன் அமெரிக்கா நாட்டிலே மாத்திரம் வந்தது என்று தெரியல. ஆஸ்திரேலியாவிலும் வந்திருக்கிறது, ஐரோப்பா நாடுகளில் வந்திருக்கிறது. பட்டம் போன்ற தட்டுகள், சாசர்ஸ், பிளையிங் சாசர்ஸ் பேர் அதுக்கு. பறக்கும் தட்டுகள், தட்டுகள் போன்ற வட்ட வடிவமான விமானங்கள். அந்த விமானங்கள் பெரிய விமானங்கள் வேகமாக பறந்து வருது. சாதாரணமாக நம்முடைய விமானங்கள் எவ்வளவு வேகமாக பறக்கிறதோ அதைவிட அதிக வேகமாக பறந்து வருகிறது. அப்படி பறந்து வந்து நமக்கு விமானம் பறக்க வேண்டும் என்றால் விமான தளம் வேண்டும். அது ரொம்ப தூரம் ஓடி அப்புறம் ஏறி போகிறது. அப்படியெல்லாம் வேண்டுவதில்லை. அது வந்து அப்படியே அமரும், அப்படியே அது எடுத்துக்கொண்டு பறந்து போய்விடும். ஆகவே மனிதர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத பற்பல விதமான உயர்ந்த விஞ்ஞான முறையிலே செய்யப்பட்டுள்ள விமானங்கள். அந்த விமானங்கள் என்ன என்று கண்டுபிடிக்கத்தக்கதாக அநேகர் முயன்றார்கள். அமெரிக்க நாட்டிலே மாத்திரம் 1500 தடவை இந்த விமானங்களை பார்த்திருக்கிறார்கள். அந்த விமானங்களை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த பறக்கும் தட்டுகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு குழுவை நியமித்து, விஞ்ஞானிகளுடைய குழுவை நியமித்து அந்த பறக்கும் தட்டுகளை பற்றி ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு சிறு பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பறக்கும் தட்டுகள் அந்த என்ன என்பதை அறியத்தக்கதாக அமெரிக்க நாட்டு ஏர்போர்ஸ் ஆகாயப்படை சேர்ந்த வல்லமையான விமானங்கள், ராக்கெட் மாதிரி விமானங்கள் வேகமாக சென்று அந்த பறக்கும் தட்டுகளை சூழ்ந்து அவைகளை என்ன என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று வேகமாக அது போனது. இந்த உலகத்தில் எவ்வளவு வேகமாக விமானங்கள் பறக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக போனது. ஆனாலும் அந்த பறக்கும் தட்டுகள் அதைவிட வேகமாக போய்விட்டது. ஆகவே அவர்கள் அதை பிடிக்க முடியாமல் ஒரு சமயத்தில் திரும்பி வந்து விட்டார்கள். இன்னொரு சமயத்தில் அநேக ராக்கெட் மாதிரி விமானங்கள் அந்த பறக்கும் தட்டுகளை அங்கே சமீபித்த போது இவர்கள் வருவதை பார்த்து அந்த பறக்கும் தட்டு சற்று மெதுவாக போனது. அதை பிடித்து விடலாம் என்று அவர்கள் போனார்கள். ஆனால் அந்த விமானங்கள் இப்படி வந்து பறக்கும் தட்டு இப்படி இருக்கிறது என்றால் அந்த விமானங்கள் அங்கேயே தங்கிவிட்டது, பறக்க முடியல. அந்த என்ஜின் எல்லாம் ஆஃப் ஆக போய்விட்டது, அணைந்து போய்விட்டது. அப்புறம் அந்த பறக்கும் தட்டு பறக்க பறக்க இந்த விமானங்கள் அப்படியே அதை பின்னாலே போய் கொண்டிருந்தது. ஒரு வண்டி இழுக்கிற மாதிரி போய் கொண்டிருந்தது. சற்று ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்த பிற்பாடு திடீரென்று அது வேகமாக போய்விட்டது. இந்த விமானம் மறுபடியும் இயங்க ஆரம்பித்து கீழே வந்தது. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு உலகமெங்கும் இந்த பறக்கும் தட்டுகள் என்பது உண்மையான ஒரு காரியமாக மாறிவிட்டது. அநேகர் அதை பற்றி நம்பவில்லை. ஆனால் இப்பொழுது அநேக கவர்மெண்டே இதை பற்றி விசாரணை செய்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்தியாவில் அது அதிகமாக வரல, ஆகவே இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அது அதிகமாக தெரியல அதை பற்றி. ஆனால் அநேக பத்திரிகைகளிலே புத்தகங்களிலே நாம் அதை பற்றி வாசித்திருக்கலாம். சில இடங்களிலே இந்த பறக்கும் தட்டுகளில் இருந்து அநேகர் இறங்கி, மனிதர்கள் மாறி அநேகர் இறங்கி மக்களுக்கு தோன்றினார்கள். ஒரு சமயத்திலே நியூயார்க் பக்கத்திலே வயல்ல வேலை செய்து கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே திடீரென்று ஒரு பறக்கும் தட்டு வந்து நின்றது. உடனே அந்த வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் பயந்து ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய மரங்களிலே ஏறிக்கொண்டார்கள்.
ஒளிந்து கொண்டார்கள். அந்த பறக்கும் தட்டில இருந்து அநேகர் இறங்கி வந்தார்கள். நம்மை விட சற்று குள்ளமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள். பழுக்கை மண்டை, முடியெல்லாம் கிடையாது, மீசை இதெல்லாம் ஒன்று கிடையாது. அந்த தலை மற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் பளபளன்று மின்னுகிற மாதிரி தெரிந்தது. மிலிட்டரி டிரெஸ் போட்டிருக்கிறார்கள். பச்சை நிறமாக இருக்கிறார்கள் அவர்கள் பார்ப்பதற்கு. அவர்கள் இங்கும் அங்கு வந்த போது இந்த அமெரிக்கர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பெரிய வல்லமையான துப்பாக்கிகளை வைத்து அவர்களை சுட்டார்கள். அது சுடும்போது அந்த அந்த குண்டுகள் அவர்கள் மேல பட்டு தெரித்து விழுந்ததை என்று அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. அதனால் அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள். அவர்கள் வந்து அப்படி சுற்றி பார்த்துவிட்டு திரும்ப ஏறி அங்கே போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு 3 முறை அவர்கள் பட்டணத்து மத்தியிலே இறங்கி, நியூயார்க் பட்டணத்தில் இறங்கி மக்களை சந்தித்து பேசினார்கள். ஒரு சமயத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போய் பேச வைத்தார்கள். அப்படி அவர்கள் பேசும்போது புரோக்கன் இங்கிலீஷ், சரியாக இங்கிலீஷ் வரல என்றாலும் கொச்ச கொச்சையாக இங்கிலீஷ் பேசுகிறார்கள். பேசி என்ன சொன்னார்கள் என்றால், அடுத்த கிரகத்தில் 11,000 ராக்கெட்டில் இந்த மாதிரி பிளையிங் சாசஸ் வைத்திருக்கிறோம். அவைகளை வைத்து சீக்கிரமாக இந்த உலகத்தில் படையெடுத்து இந்த உலகத்தை நாங்கள் பிடிக்க வரப்போகிறோம் என்று அவர்கள் பேசினார்களா. அதை பேப்பர்ல நான் வாசித்தேன். அப்படி 2-3 முறை மக்களுக்கு அவர்கள் இந்த மாதிரியான காரியங்களை பேசியிருக்கிறார்கள். திடீரென்று அப்படியே பறந்து கொண்டு போகும் அந்த கப்பல்கள் திடீரென்று ஒரு என்ஜின் கலந்து விடும், மற்ற பாகங்கள் கலந்து விழுந்து கொண்டே போய்கொண்டிருக்கும். எப்படி அந்த அந்த அவயவங்கள் கீழே விழுந்தால் கூட அந்த கப்பல் பறக்கிறது என்று யாருக்கும் தெரியல. ஆகவே ஒரு சில காரியங்களை அறிந்தாலும் அநேக காரியங்கள் புதிராகவே இன்றைக்கு விஞ்ஞானிகளுக்கு இருக்கிறது. அப்படியானால் இதை பற்றி ஒரு பெரிய ஒரு எண்ணம் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார்கள் என்றால், மற்ற உலகத்தில் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் நம்மை விட அதிக விஞ்ஞானத்திலே வளர்ந்தவர்கள். அப்படியானால் மற்ற உலகத்தின் மக்கள் இந்த உலகத்திற்கு வந்து படையெடுத்து இந்த உலகத்தை பிடிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் விஞ்ஞானிகள் மத்தியிலே இன்றைக்கு பரவலாக இருந்து வருகிறது. அப்படியானால் இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய தாற்பயம் என்ன? ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு உலகத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் இது என்ன? 1 கொரிந்தியர் 4:9 வசனத்திலே வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4:9 வாசிக்கிறேன். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவர்கள் பற்றி பேசும்போது மனுஷருக்கும் உலகங்களுக்கும் மற்ற உலகங்களுக்கும் தேவதூதர்களுக்கும் வேடிக்கையானோம். வேடிக்கையானோம் என்றால் அதை ஆங்கிலத்தில் ஸ்பெக்டக்கல் என்று போடப்பட்டிருக்கிறது. we became spectacle என்று போடப்பட்டிருக்கிறது. ஸ்பெக்டக்கல் என்றால் காட்சி சாலையானோ, காட்சி அரங்கு, சர்க்கஸ் மாதிரி. அதுல யாராவது சண்டையிடுவார்கள், குஸ்தி போடுவார்கள், விளையாடுவார்கள், மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? அந்த மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை மற்ற மக்கள், மற்ற உலகத்தின் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் இந்த பிளையிங் சாசனுடைய மர்மம் என்ன? இங்கு ஆண்டவர் 2-3 இடங்களிலே நமக்கு ஒரு காரியத்தை குறித்து சொன்னார். அது ஆச்சரியமாக இருக்கிறது. உபதியாவினுடைய புத்தகம் 4வது வசனம், அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. 4வது வசனம், நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழுத்தழுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நட்சத்திரங்களுக்குள்ளாக தங்களுடைய வீட்டுகளை கொண்டே கட்டுவார்கள் என்று வேதம் முன்னதாகவே தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கே சொல்லிவிட்டது. நட்சத்திரங்களுக்குள்ளாக அவர்கள் அங்கு வீட்டை கட்டுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்தில் இந்த நாட்களிலே காணப்படுகிற அநேக விதமான விஞ்ஞானத்தை உடைய காரியங்களை குறித்து வேதம் அநேக இடங்களிலே பேசுகிறது. நாகூம் என்ற புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், 3வது வசனத்திலே வாசிக்கிறேன். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும், அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்து பண்ணும் நாளிலே
ரதங்கள் ஜுவாலிக்கிற கற்கங்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். ரதங்கள் தெருக்களில் கடகடாவென்று ஓடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும். அவைகள் தீவெட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். ரதங்கள், இந்த ரதங்கள், இந்த விமானத்தை குறித்து ஆண்டவர் அப்பொழுதே பேசியிருக்கிறார். எவ்வளவு திட்டவட்டமாக பேசியிருக்கிறார் என்றால், இடசாரி வலசாரி என்று கூட பேசியிருக்கிறார். கீப் லெப்ட் என்று சொல்கிறோமே, இன்றைக்கு உலகம் முழுவதும் அதுதானே, அமெரிக்காவை தவிர. ஆகவே இடசாரி வலசாரி கூட வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதை கூட அங்கே ஜுவாலிச்சு இருக்கிறதாக. அவைகள் தீவெட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். இப்படி அநேக விஞ்ஞான, இந்த உலகத்தில் இன்றைக்கு தோன்றுகிற விஞ்ஞான காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்கு வேதத்தில் பேசியிருக்கிறார். அதுவும் இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட இன்னும் மிகவும் அட்வான்ஸாக முன்னேற்றம் அடைந்த விஞ்ஞானத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இன்றைக்கு விமானங்கள் 12,000 இப்படிப்பட்ட வேகத்திலே போய் கொண்டிருக்கின்றன. ஆனால் மின்னல்களை போல பறக்கும், மின்னல்கள் வேகத்திலே பறக்கும் விமானங்களும் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சீக்கிரமாக அது வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். மின்னல் என்றால் வெளிச்சம். ஒரு வினாடிக்கு 1,86,324 மைல் வேகத்திலே போகிறது ஒரு வினாடிக்கு. அப்படியானால் ஒரு வினாடி நேரத்தில் இந்த வெளிச்சம் இந்த உலகத்தை அநேகமாக 8 முறை சுற்றி வந்து விடுகிறது. இந்த சுவிட்ச் போட்டா, ஒருவேளை இந்த விளக்குகள் உலகம் முழுவதும் அங்கே பிக்ஸ் பண்ணி இருந்தால், இந்த விளக்கு போட்டோன்னா உலகம் முழுவதும் இருக்கிற வெளிச்சம் ஒரு 10-1 செகண்ட்ல எரிஞ்சிடும். அவ்வளவு உலகம் முழுவதும் எரிந்துவிடும். ஆகவே இந்த வெளிச்சமானது 1,86,324 மைல் வேகத்தில் ஒரு வினாடிக்கு அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்கிறது. அதை போல பறக்கிற, அவ்வளவு வேகத்திலே பறக்கிற விமானங்கள் வரும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அது சீக்கிரமாக வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே மாதிரி அப்படிப்பட்ட விமானங்களிலே மக்கள் பறந்து நட்சத்திரங்களுக்குள்ளே கூடுகளை கட்டுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த ராக்கெட்டுகளை நம்முடைய சோலார் சிஸ்டம், நம்முடைய சூரிய வட்டம், புளோட்டோ என்ற ஒரு கிரகம் 574 கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது, 518 கோடி மைல். அந்த புளோட்டோ கிரகத்தை தாண்டி இப்பொழுது மனிதன் அனுப்பின ராக்கெட்டுகள் மற்ற நட்சத்திர மண்டலத்துக்கு போய்விட்டிருக்கிறது, மற்ற கிரகங்களுக்கு போய்விட்டிருக்கிறது என்று நாம் அறிவோம். ஆனால் திருமறையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த அண்ட சராசரங்களிலே வெற்று உலகங்கள் ஏராளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட மக்கள் வாழாத உலகத்தில் அவர்கள் போய் வீடுகளை கட்டுவார்கள். ஆனாலும் ஆண்டவர் அங்கே இருந்து அவர்களை கீழே தள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பறக்கும் தட்டுகளிலே வந்த அந்த மக்கள் யார் என்ற ஒரு கேள்விக்கு உங்கள் மத்தியிலே நான் விடை இந்த பிரசங்கத்தின் மத்தியிலே வரும். இது ஏதோ வேற ஒரு காரியம், மனிதர்கள் அல்ல, மற்ற உலகத்தின் மக்களும் அல்ல. பின்னே அவர்கள் யார்? திருமறையிலே நேற்று நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, இங்கு திருமறை நமக்கு விசேஷ விதமாக சாத்தானை பற்றி அதிக விளக்கமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஏமாற்றம் வரும், வஞ்சனைகள் வரும் என்பதை குறித்து வேதம் மறுபடியுமாக சொல்கிறது. இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே இந்த வஞ்சனைகள், ஏமாற்றுதல் ஏராளமாக இருக்கும். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 344வது பக்கம், வெளியாகமும் 12ஆம் அதிகாரத்திலே 4:7 நான் வாசிக்கிறேன். அந்த சர்ப்பத்தை பற்றி, பிசாசு பற்றி சொல்லும் போது, அதன் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை எடுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று. இங்கே 7வது வசனத்தில வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணாமல் போயிற்று. ஆகவே வானத்தில் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு இங்கே பூமியிலே விழ அங்கே தள்ளப்பட்டார்கள். இந்த தேவ தூதர்களை பற்றி இங்கே வாசிக்கிறோம். அந்த வலு சர்ப்பம் என்பதை பற்றி சொல்லும் போது, உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பார்த்தீங்களா? இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், பிசாசு இந்த தேவ தூதர்களின் கூட்டங்களிலே 1/3 பங்கு தூதர்களை பிசாசு இழுத்துக் கொண்டு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்.
ஆகவே இந்த பிசாசினுடைய ஏராளமான ஏமாற்றங்கள் இன்றைக்கு உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த பிசாசினுடைய தூதர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்களே, அதுல ஒன்றுதான் இன்றைக்கு நாம் விசேஷமாக தியானிக்க போகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டு. மரிக்க வேண்டும் என்று எந்த மனிதனும் நினைக்கிறது இல்லை. மரணத்தை பற்றி ஒரு பெரிய பயம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது. என்றென்றைக்கு வாழ வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். அது ஒரு எண்ணம். அது மாத்திரமல்ல, மக்கள் மரிக்கும் போது உறவினர்கள், அந்த வீட்டார் பெரிய விசனம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். ஒரு பெரிய துக்கம். அந்த துக்கத்தோடு மாத்திரமல்ல, மரித்தவர்களை திரும்ப பார்ப்பது எப்படி, அவர்களோடு பேச முடியுமா, பார்க்க முடியுமா, அவர்களை பார்த்தால் நன்றாயிருக்குமே, பேசினால் நன்றாயிருக்குமே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏக்கம் மனுக்குலத்தின் மக்களுக்குள்ளாக இருக்கிறது. எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. நன்றாக கவனிங்கள். ஆகவே எப்பொழுதும் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. சாவதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. அடுத்தபடியாக மரிக்கும் போது மக்கள் படுகிற அந்த துக்கமும் துயரமும், மரித்து போன மக்களை திரும்ப பார்க்க கூடாதா, பார்க்க முடியாதா, அவர்களோடு பேச முடியாதா, அவர்கள் உயிரோடு வரமாட்டார்களா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏக்கமும் மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதே. இந்த ரெண்டையும் சாத்தான் உபயோகித்து இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களிலும் மக்களை விசேஷமாக ஏமாற்றத்தக்கதாக ஒரு ஏமாற்றத்தை இங்கே வேதத்தை கொண்டு வந்திருக்கிறான். இந்த ஏமாற்றத்தை குறித்து தான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் கவனிக்க போகிறோம். அந்த ஏமாற்றத்தை நாம் அறிய வேண்டும் என்றால், திருமறை என்ன சொல்லுகிறது, மரணத்தை பற்றி திருமறை என்ன சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலை பற்றி திருமறை என்ன சொல்லுகிறது, எப்பொழுது மரித்தவர்களை நாம் பார்ப்போம், காண்போம், பேசுவோம், இந்த காரியத்தை குறித்து வேதம் நமக்கு வெகு திட்டவட்டமாக பேசுகிறது. ஒளிமறைவின்றி கச்சிதமாக அது பேசுகிறது. இவைகளை நாம் நன்றாக அறிந்து கொள்ளாவிட்டால் இந்த வரப்போகிற பயங்கரமான இந்த ஏமாற்றுதலே நாம் சுக்கி ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். மரணம் என்பது ஆண்டவரால் உண்டானது அல்ல. அநேகர் நினைக்கிறபடி மரித்து போகும்போது ஆண்டவர் என்னுடைய மகனை எடுத்துக்கொண்டார், மகளை எடுத்துக்கொண்டார், நான் இறந்து போவது ஆண்டவருடைய சித்தம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அது அவருடைய சித்தம் அல்ல. எந்த மனிதனும் மரிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமே அல்ல, சித்தமும் அல்ல. மனிதர்கள் என்றென்றைக்கும் உயிரோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த பாவ உலகத்திலிருந்து மனிதர்களை அப்படியே மற்ற தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஒழிய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்போது அடித்து அவர்களை வியாதியில படுக்க வைத்து அவர்கள் பேசாமல் ஒன்றுமில்லாமல் ஆவி போன பிற்பாடு வெறும் செத்த சமமாகி அந்த செத்த சவத்தை ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். அது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் மனிதர்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது அவர்களை உயிரோடு எழுப்பி தேவசாயலை கொடுத்து ஜெய கம்பீரமாக பெரும் ரூபிகளாக வெளிச்சத்தை அடைந்த பிள்ளைகளாக சந்தோஷமும் ஆனந்தமும் உள்ள பிள்ளைகளாக ஆர்ப்பரிப்போடு ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார். அந்த பரலோகத்திலே இருக்கிற தேவ தூதர்கள் வெல்கம் வெல்கம் என்று சொல்லி ஆர்ப்பரித்து பாடி அவ்வளவு ஒரு சந்தோஷமாக நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். அங்கே நாம் போகும்போது நமக்கு ஒரு கிண்ணறம் கொடுக்கப்படும், அங்கே நாம் போகும்போது நமக்கு ஒரு வெண்ணங்கி கொடுக்கப்படும், அங்கே நாம் போகும்போது ஒரு கீத வாத்தியம் நமக்கு கொடுக்கப்படும், அங்கே போகும்போது ஒரு ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். அங்கே ஆண்டவர் நமக்கு என்று விசேஷமான ஒரு வாசஸ்தலத்தை கட்டி வைத்திருக்கிறார். இப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரே ஒழிய ஒரு மனிதனை அடித்து வியாதியில வைத்து அங்கே செத்து போய் அவனே ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போவார் என்பது வேதத்தில் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக பிசாசு உலகத்தில் கொண்டு வந்த தாற்பயங்கள், கற்பனைகள். ஆகவே இங்கு விசேஷமாக நான் வாசிக்கும் போது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜீவன் உள்ளோருக்கு தேவன், ஜீவனை கொடுக்கிற தேவன், ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமறை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், மரணத்தை பற்றி பேசும்போது அந்த பாவத்தின் சம்பளமாக உலகத்தில் மரணம் வந்தது.
மனிதன் கீழ்ப்படியாமையினாலே அந்த மரணத்தை சம்பாதித்துக் கொண்டான். 1 கொரிந்தியர் 15:22. பாவத்தினாலே மரணத்தை அவன் பெற்றுக்கொண்டான். கடவுள் கொடுத்ததல்ல மரணம், நாமே கீழ்ப்படியாமையினாலே அந்த மரணத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அது பாவம் செய்தபடினாலே அதன் சம்பளமாகிய மரணத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இது நாம் செய்தது, ஆண்டவர் செய்ததல்ல என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதன் பாவம் செய்து மரிக்கிறதை ஆண்டவர் காணும்போது மிகவும் வருத்தப்படுகிறார், சஞ்சலப்படுகிறார். மனிதனை எப்படியாவது இந்த பாவ படுகொலியிலே மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எவ்வளவோ விரும்புகிறார். அதற்காக ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம் ஆனால் அவருடைய வசனத்துக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிவோம் ஆனால் சீக்கிரமாக ஆண்டவர் வந்து நம்ம இந்த மரணத்தின் பிடியில இருந்து, பிசாசினுடைய பிடியில இருந்து, இந்த சாவின் பிடியில இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக ஆர்ப்பரிப்போடு கொண்டு போவார் என்பதை குறித்து திருமறை நமக்கு அங்கே பேசுகிறது. இதை குறித்து ஏராளமான வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்திலே உயிர்த்தெழுதலை பற்றி, ஆண்டவருடைய வருகையை பற்றி ஏராளமாக பேசப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எக்கால சத்தத்தோடு அண்ட சராசரங்கள் எல்லாம் இந்த காரியத்தை அறியும்படியாக கொடான கோடி தேவ தூதர்கள் எக்கால சத்தத்தோடு வருவார்கள். ஆனந்த சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். அந்த சத்தம் எப்படி? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வருவார். அந்த பிரதான தூதனுடைய சத்தம் என்ன செய்கிறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவருடைய சத்தம் என்ன செய்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை அது என்ன செய்கிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:28-29 வாசிக்கிறேன். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த பிரதான தேவனுடைய சத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கல்லறையும் துளைக்கும். அந்த சத்தத்தை அவர் கேட்பார்கள். யார் யார் கேட்பார்களோ அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை நான் சொன்னபடி அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டு உயிரோட எழும்ப வேண்டும் என்றால் இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் அங்கே செவி கொடுக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான காரியங்களை வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி கூட்டிக் கொண்டு போவார் என்று திருமறையில விசேஷமாக சொல்றது. வீட்டுக்கு போங்க, இந்த 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. கடைசி பகுதியை விசேஷமாக வாசிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபைகள் எப்படி? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். 1 கொரிந்தியர் 15:50. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாக இது அழியாமையும் இந்த சரீரம், சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரவாரத்தோடு எழும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவார்கள். இதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையினுடைய திட்டம் என்ன? மனிதர்களாகி நமக்கு என்ன திட்டம்? நான் நேற்று சொன்னேன், ஒரு சந்ததி வருகிறது, அதற்கு 60 or 80 வருஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கிறார். அந்த வருஷத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடினவர்களாக இருக்க வேண்டும். அவர் மரிக்கிறார்கள், அடுத்த சந்ததி எழும்புகிறது, அவர்களுக்கு ஒரு டைம் கொடுக்கிறார். அந்த சந்ததி மரிக்கிறது, அடுத்த சந்ததி எழும்புகிறது. ஆகவே திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால் கவனியுங்கள். எபிரேயர் 9:27 வாசிக்கிறேன். 9:27. அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கப்படியே ஒரு தடவை வாழ்வு, ஒரு தடவை மரணம், அவ்வளவுதான். பின்பு நியாய தீர்ப்பதில் நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், 1000 வருஷ அரசாட்சியிலே அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர்களுக்கு தெரியாதல்லவா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி மனம் திரும்ப வைத்து அப்புறம் பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார் என்று ஒரு சாரார் பிரசங்கம் செய்கிறார்கள்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ஒரு அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் எப்படி இருக்க முடியும்? அண்ட சராசரங்களையெல்லாம் படைத்த தேவன் அவர் அல்லவா? இந்த உலகத்தை உண்டு பண்ணினவர் அவர், இந்த உலகத்தை நடத்துகிறவர் அவர், இந்த உலகத்தின் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு யெகோவா என்று பெயர். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே மனுஷனாக பிறந்த போது அவர் இயேசு என்று பெயர். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே இயேசுவை அறியாத ஜனங்களாம். இயேசுவை யார் அறியாமல் இருக்க முடியும்? ஆதியிலிருந்து அவர் தானே இருக்கிறார். ஆகவே தப்பறையான போதனைகள், தப்பறையான அபிப்பிராயங்கள். இரண்டாவது சான்ஸ், மனிதனுக்கு இரண்டாவது சான்ஸ் ஒரு தரம் கொடுக்கப்படுகிறது இல்லை, ஒரு தடவை மறிப்பது, அவ்வளவுதான். பின்பு நியாய தீர்ப்படைப்பது. இந்த வாழ்க்கையின் காலத்திலேயே ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு அங்கே சொல்கிறது. அப்படின்னா நாம் மரித்த பிற்பாடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அங்கே கல்லறையிலே இருக்கிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கு விசேஷமாக பேசுகிறார். இப்பொழுது நான் வாசித்தேன் யோவான் 5:28-29. பிரேத குழியில் உள்ள அனைவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படியானால் ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்படும் போது அவன் எங்க இருக்கிறான்? பிரேத குழியில இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கூப்பிடும் போது பிரேத குழியில் இருக்கிற யாவரும் எழும்பி அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்பி போவார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இதை பற்றி அங்கே யோபுனுடைய புத்தகத்தில் யோபு விசேஷமாக பேசுகிறார். அநேக இடங்களில் இதை குறித்து அவர் பேசுகிறார். அதுல ஒன்று யோபு 14:12, மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை திறந்து பிடிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்பவும் நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். காலத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். பாதாளம் பாதாளம் என்று இங்கு வேதத்தில் எழுதும் போது அது கல்லறையை குறிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 15 என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்ல. எப்பொழுது? அந்த பிரதான தூதனுடைய சத்தம் அங்கே நம்மை கூப்பிடும். என்ன என்று கூப்பிடும் என்று அதையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன என்று கூப்பிடுகிறார், என்ன சொல்லி அங்கே கூப்பிடுகிறார் என்பதை குறித்து வேதம் அந்த வார்த்தைகளின் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் அங்கே வைக்கிறார். ஏசாயா 26:19 வாசிக்கிறேன். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி தரித்திருக்கிறவர்களே, மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். ஆண்டவர் சொல்வார், மண்ணிலே தரித்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளே விழித்து கம்பீரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்பொழுது எல்லோரும் என்ன செய்வார்கள் என்றால் எழுந்திருப்பார்கள். எழுந்திருப்பதற்கு முன்பு மரித்தவர்கள் கல்லறையிலே தான் இருக்கிறார்கள் என்பதை குறித்து திருமறை நமக்கு விசேஷமாக சொல்கிறது. லாசரு என்ற ஒரு ஆண்டவருடைய பக்தனை ஆண்டவர் எழுப்பினார். உங்களுக்கு தெரியும், யோவான் 11 அதை குறித்து வாசிக்கிறோம். 4 நாட்கள் செத்து அவனை அடக்கம் செய்து அந்த கல்லறையிலே வைத்து அந்த கல்களை புரட்டி போட்டார்கள், அங்கே அடைத்து விட்டார்கள். 4 நாள் கழித்து லாசருவை ஆண்டவர் எழுப்பினார். எங்கிருந்து எழுப்பினார்? பரலோகத்தில் இருந்தார், கல்லறையில் இருந்து எழுப்பினார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு மரித்தவர்கள் ஆண்டவர் நம்மை கூப்பிடும் வரைக்கும் கல்லறையிலே இருக்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு வெகு திட்டவட்டமாக அங்கு சொல்கிறது. உதாரணமாக கவனியுங்கள், தானியேல் 12:13. தானியேல் இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாவற்றையும் எழுதின பிற்பாடு ஆண்டவர் அங்கு சொல்கிறார் 12:13, நீயோ வென்றால், தானியேலாகி நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். நாட்களின் முடிவிலே, ஆண்டவருடைய வருகையில உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய், அது வரைக்கும் நீ போயிரு, நீங்க கல்லறையில இரு என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு சொல்கிறார். அந்த 11 யோவான் 11 ஆண்டவர் மாத்தாளை மரியாதை சந்தித்த போது அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சகோதரன் எழுந்திருப்பான் என்று சொன்ன போது உடனே மார்த்தாள் என்ன சொன்னார் என்றால் 11:24 அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். பார்த்தீர்களா? அப்படியானால் வேதத்தினுடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய நம்பிக்கை என்ன? மனிதன் மரித்து போன பிற்பாடு அவன் கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிறான். ஆண்டவர் வரும் வரைக்கும் அவன் அங்கேதான் இருக்கிறான். ஆண்டவர் வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகள் எழும்புகிறார்கள் என்று வேதம் மிகவும் விசேஷமாக நமக்கு சொல்கிறது. திருமறை இந்த மரணத்தை பற்றி பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மரணத்தை கண்டு கலங்காமல், ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ என்று சொல்லபடி அழுது புரளாமல், உண்மையாக சொல்ல போனால் கர்த்தருடைய பிள்ளைகள்
தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருந்து மரித்தால் நாம் மரணத்தை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். மரணத்தை நாம் அழகக்கூடாது. மரித்தவர்கள் அதோடு முடிந்து போறதில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர்களை நாம் பார்ப்போம், அவர்களோடு பேசுவோம், அவர்களோடு என்றென்றைக்கும் இருப்போம். கிறிஸ்துவ மார்க்கத்தின் விசேஷமான ஒரு நற்செய்தி அதுதான். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே கொடுக்கும்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சொல்லுகிற இந்த ஒரு நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக இருக்க வேண்டும். இதை குறித்து ஆண்டவர் பேசும்போது மரணத்தை நித்திரைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். லாசரஸ் மரித்த போது கடவுள் சொல்லுகிறார், 11ஆம் அதிகாரம் 11வது வசனம், லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார், அவனை எழுப்ப போகிறேன். அந்த 12 வயது சிறுமி அங்கே செத்த போது, இதோ நீங்கள் அழாதீர்கள், அவள் நித்திரையா இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நித்திரையை வேதம் மரணத்தை நித்திரை என்று அங்கே சொல்லுகிறது. இந்த சங்கீதம் 13வது சங்கீதம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கு நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த மரணத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது மரண நித்திரை என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். சங்கீதம் 13:3. ஆகவே மரித்தவர்கள் நித்திரையாக இருக்கிறார்கள். சரி, நித்திரையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று சொன்னால் திருமறை சொல்லுகிறது. அங்கு பிரசங்கி 9:5 வாசிக்கிறேன். 9:5, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. ஆகவே அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. திருமறை இன்னும் விசேஷமாக என்ன சொல்கிறது, 146வது சங்கீதம் 761வது பக்கம் 146:4 வாசிக்கிறேன். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல், நித்திரையில இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாத போல அவர்கள் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த மரணத்துல, இப்ப நான் சொன்னேன், அந்த மரணத்துல ஒரு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, அது அப்படியே போய்விடுகிறது. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லும் போது, ஆண்டவர் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார், ஆதியாகமம் 2:7. அவன் ஒரு ஜீவாத்மாவான. ஆகவே ஆத்மா என்பது என்ன, ஆண்டவருடைய சுவாசமும் இந்த மண்ணினாலே உருவாக்கின உருவமும் சேர்ந்ததுதான் ஆத்மா. ஆத்மா என்று ஆண்டவர் உள்ளே ஒன்றும் போடவில்லை. அப்படியானால் அங்கே திருமறை என்ன சொல்கிறது என்றால், பிரசங்கி 12:7 நாம் வாசிக்கிறோம், விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னதாக தேவனிடத்திற்கு அந்த ஆவி போய்விடுகிறது, மனுஷன் மண்ணிலே கடத்தப்படுகிறான். சரி, அநேகர் நினைக்கிறார்கள் அந்த ஆவிக்கு ஏதோ பேச்சுகிற சக்தியும் அல்லது நினைக்கிற சக்தியும் கிரியை செய்கிற சக்தியும் உண்டு என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதுக்குத்தான் உங்களுக்கு சொல்லி காத்தேன். இந்த கரண்ட் அந்த லைட்ல போனா தான் எரியும். கரண்ட்டுக்கு ஒரு விதமான ஆக்ஷன் கிடையாது, அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு எந்த விதமான ஆக்ஷன் கிடையாது. அது அந்த மற்ற சரீரத்துக்குள் புகுந்தால்தான் வேலை செய்ய முடியும். அப்ப ஆவி சரீரத்துக்குள்ள வந்தாதான் நாம பேசுவோம், எல்லாம் செய்வோம். அந்த ஆவிக்கு பேசுவோ அது எந்த விதமான சக்தியும் கிடையாது. அது ஒரு சக்தி, ஒரு வல்லமை, கடவுளுடைய வல்லமை. அதற்கு பேசுவதற்கோ நினைப்பதற்கோ கிரியை செய்வதற்கோ அதற்கு என்று ஒன்றும் கிடையாது என்பதை குறித்து உங்களுக்கு அதையும் நான் விசேஷமாக நான் சொன்னேன். இவர்கள் எல்லாவற்றையும் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனை படைத்த போது அவன் கீழ்ப்படிந்திருந்தால் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருப்பார். இப்பொழுது உலகத்து அண்ட சராசரங்களிலே ஆண்டவர் தான் நித்திய ஜீவன் உடையவர். அதையும் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் குறித்துக் கொண்டு வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6:16, 1 தீமோத்தேயு 1:17. ஆண்டவர் தான் அழியாமை உள்ளவர், நாம் எல்லாரும் சாவுக்குரியவர்கள் என்பதை வேதம் அங்கே சொல்கிறது. அப்படியானால் சாவிக்குரியவர்களாகிய நாம் செத்து மடிந்து போக வேண்டியது அவசியம் இல்லை. சாவிக்குரியவர்களாகிய நாம் அந்த அழியாமையை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த அழியாமை எப்படி கிடைக்கும்? சுவிசேஷத்தின் மூலமாக கிடைக்கும் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். ரோமர் 2:7 நாம் தேட வேண்டும் என்று சொல்கிறார். அதை தேடி சுவிசேஷத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அழியாமை எப்பொழுது கொடுக்கப்படும்? ஆண்டவர் வரும்போது. கலரிலிருந்து எழும்பி அல்லது உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகி அந்த அழியாமையை பெற்றுக் கொள்கிறோம் என்று நமக்கு தெரிகிறது. அப்படியானால் இந்த இடைக்காலத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதன் படுத்து கிடக்கிறான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று வேதம் சொல்லுது. ஆனால் இந்த உலகம் அப்படி சொல்றதில்லை.
ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் சொன்னார், நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். ஆனால் பிசாசு என்ன சொன்னான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்படியானால் இந்த மனிதன் ஆத்மா சாகாது என்கிற அந்த கொள்கை பிசாசுனுடைய கொள்கை, ஏதேன் தோட்டத்திலேயே போதிக்கப்பட்ட ஒரு கொள்கை. புரியுதுங்களா? அப்படியானால் ஏதேன் தோட்டத்திலேயே அந்த பிசாசு என்ன சொன்னா, இல்ல நீங்க சாவதில்லை. இப்ப அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், எப்படியாவது அந்த உயிர் எப்படி உண்டாக்குவது, உயிரை எப்படி உற்பத்தி செய்வது என்பதை அவன் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க பிரயாசப்படுகிறான். ஆண்டவர் இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்னதாக, தண்ணி அழிப்பதற்கு முன்னதாக அந்த உயிர் எப்படி வருகிறது, அதனுடைய உற்பத்தி என்ன, அது எப்படி உயிரை உண்டாக்கலாம் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? அது வரைக்கும் என்ன போதனை? நீங்க சாவதில்லை, நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள் என்ற ஒரு போதனை. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அந்த உயிருடைய அந்த சீக்கிரட்டை கண்டுபிடித்து விட்டானால் அவன் உயிர் கொடுக்க முடியும். அப்புறம் நான் தான் தேவன் என்று டிக்ளேர் பண்ணிடுவான். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு மிருகத்தோடு ஒரு மிருகத்தை சேர்த்து பார்த்தான். அதெல்லாம் அந்த பண்டைய காலத்துல பிரம்மாண்டமான ராட்சச மிருகங்கள் எல்லாம் வந்தன. இப்போ மைக்ரோஸ்கோபிக், கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமிகளை சேர்த்து சேர்த்து அது புதுவிதமான கிருமிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் வைரஸ் என்று பெயர். அந்த வைரஸ் உலகத்தில் பயங்கரமான வியாதிகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. எப்படியாவது உயிரினுடைய தத்துவத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். அது வரைக்கும் ஒரு ஏமாற்றம் என்ன? மனிதன் சாகல. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான நன்றாக கவனிங்கள், மனிதன் சாகவில்லை, அவன் மரிக்கும் போது சாகல, அவன் உயிரோடு இருக்கிறான் என்ற கொள்கையை பிசாசு ஏதேன் தோட்டத்திலேயே சொல்லிட்டு, சரி அவனுடைய உபதேசத்தை நிரூபிக்க வேண்டுமே. அந்த நிரூபிப்பதற்காக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பிசாசானவன் என்ன செய்தான் என்றால், அங்கே தன்னுடைய தேவதூதர்கள், 1/3 பங்கு தேவதூதர்கள், எத்தனை பேர், கோடான கோடி பேர் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கோடான கோடி பேர். சொல்ல போனால் திருமறையில டைரக்டாக சொல்லல, வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக எப்படி திருமறை பேசுகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காப்பாளன், தேவதூதனை நமக்கு காப்பாற்றுவதற்காக வைத்திருக்கிறார், கார்டியன் ஏஞ்சல் என்ற பெயர். அதே போல சாத்தானும் ஒரு தேவதூதனை நமக்கென்று நியமித்திருக்கிறார். இந்த 2 பேருக்கும் நான் செய்கிற காரியம் எல்லாம் தெரியும். சரி, ஆமோஸ் என்பவர் ஒருவர் இறந்து போனால் அந்த கெட்ட தேவதூதருக்கு தாமோஸை பற்றி எல்லாமே தெரியும். அந்த தேவதூதர்களுக்கு ஒரு வரம் என்னவென்றால், அவர்கள் எந்த உருவத்தை வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த தேவதூதன் என்ன செய்கிறான்? ஆமோஸ் போலவே உருவெடுத்துக் கொண்டு கனவுலையாவது, சொப்பனத்திலேயாவது, தரிசனத்திலேயாவது, அல்லது சமயத்தில் நேரடியாக புரியுதுங்களா, அங்கே நம்மோடு பேசுகிறார். அப்ப நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால், ஒருவேளை ஒரு தாய்க்கும் புருஷனுக்கும் மனைவிக்கும் அநேக ரகசியங்கள் இருக்கும். மனைவி இறந்து போனார் என்றால் மனைவி மாதிரி வேஷம் போட்டுக் கொண்டு வருவார். அந்த கணவனுக்கும் தனக்கு மாத்திரம் தெரிந்த அந்த ரகசியத்தை சொல்லுவார். அப்ப நம்ம நம்பதா நம்பாமல் இருக்க முடியுதா? புரியுதுங்களா? ஏ கம்யூனிகேஷன் சென்டர். அதை வேதத்திலே வாசிக்கும் போது ஆங்கிலத்திலே அது வெகு தெளிவாக இருக்கிறது. ஃபெமிலியர் ஸ்பிரிட் என்று அதற்கு பெயர். இந்த தேவதூதர்களுக்கு, சாத்தானுடைய தேவதூதர்கள் பவுஞ்சாக பிரிந்து, சாத்தான் ஒவ்வொரு தேவதூதர்களுக்கும் சில வேலையை கொடுத்திருக்கிறார். ஏமாற்றுகிற வேலையில வித்தியாசமான வேலை. அதுல விசேஷமாக ஏராளமான தேவதூதர்கள் இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், மனிதரோடு ஃபெமிலியர் ஆகிற ஸ்பிரிட், நம்முடைய வாழ்க்கையோடு ஃபெமிலியர் ஆகி நம்மோடு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து, அப்படிப்பட்ட ஸ்பிரிட் என்ன செய்கிறது என்றால், நம்மை பற்றி தெரிந்து கொண்டு நம்மை போலவே வேஷம் போட்டுக்கொண்டு என்ன செய்கிறது? பேசுகிறது. இப்ப இந்த ராக்கெட்ல இருந்து, இந்த 11,000 ராக்கெட்ல நாங்க வருவோம் என்று அந்த ஆட்கள் சொன்னார்களே, அந்த ஸ்பேஸ் ராக்கெட் அல்லது அந்த வட்டம் பறக்கும் தட்டுகள், அந்த தட்டுகள்ல இருந்து உலகத்துல இறங்கி பேசினார்களே, அவர்கள் பிசாசுடைய தூதர்கள். புரியுதுங்களா? சில பிசாசுகள் என்ன செய்கிறது என்றால், பல்வேறு விதமான மார்க்கங்களிலே தங்களை தெய்வமாக காண்பித்துக் கொண்டு, அற்புதங்களை செய்து கொண்டு, அடையாளங்களை செய்து கொண்டு, அப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தங்கள் பக்கத்தில் இழுத்துக் கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்படாதபடி ஏமாற்றி கொண்டிருக்கின்றன ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு என்ன செய்கிறது? இந்த மாதிரி விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறதே, இந்த விஞ்ஞான ரீதியில அவர்கள் பலவிதமான அற்புதங்களை அடையாளம் செய்கிறவர்களாக ஜனங்களை அங்கே கவர்ந்தெழுத்து, தெய்வத்திலிருந்து விஞ்ஞானம், தெய்வம் வேண்டாம், நமக்கு விஞ்ஞானம் தான் நமக்கு போதும்
என்று அப்படி தெய்வத்தை விட்டு விஞ்ஞானத்தை மூலமாக விளக்குகிறது. இப்படி ஒவ்வொரு பிரான்ச், அந்த ஒரு பிரான்ச்சில் என்ன ஒரு பிரான்ச் என்றால், இந்த மாதிரி செத்தவர்கள் போல வந்து மக்களிடத்திலே பேசுகிற அந்த காரியத்தை குறித்து வேதாகமும் ஏராளமான இடங்களிலே அங்கு சொல்லுகிறது. ஏசாயா 8:19, அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணுமுணு என்று சோதுகிற குறிகாரிடத்திலும் விசாரிங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா? அஞ்சனம் பார்க்கிற என்று ஒன்றை கொண்டு வந்தார். அஞ்சனம் பார்க்கிறது, செத்தவர்கள். அஞ்சனம் பார்க்கிறது என்றால் செத்தவர்களிடத்திலே பேசுறது, குறிஸ் கேட்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை அங்கு அந்த ஒரு கலையை வளர்த்தான் பிசாசு. மார்க்கங்களிலே இந்த அஞ்சனம் பார்க்கிறது என்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்து, அஞ்சனம் பார்க்கிறது என்று சொன்னால் நாள் பார்க்கிற ஒரு காரியம், நட்சத்திரங்களை பார்க்கிற ஒரு காரியம், குறி கேட்கிற ஒரு காரியம், மந்திர வித்தைகளை செய்கிற காரியம், பில்லி சூனியங்கள் செய்கிற காரியம், இப்படிப்பட்ட காரியங்களோடு செத்தவர்களிடத்திலே பேசுகிற ஒரு காரியம் என்பதையும் அவன் அங்கே கொண்டு வந்தான். அதற்கு அஞ்சனம் என்று பெயர். திருமறையில ஏராளமான இடங்களிலே இந்த அஞ்சனத்தை பற்றி ஆண்டவர் அங்கு விசேஷ விதமாக அங்கு பேசுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாட்டார்கள். தேவன் அதை குறித்து ஏராளமான இடங்களிலே அவர் என்ன செய்திருக்கிறார், எச்சரிக்கிறார். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். மந்திரவாதியின் சன்னத்துக்காரனும் மாயவத்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறியேக்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகி கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு அநேகருக்கு என்னன்னா, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த போது அங்கு இருந்த அநேகம் ஜாதிகளை ஆண்டவர் அழித்து துரத்தி விட்டார். அப்படியானால் ஒரு பெரிய கேள்வி என்ன, படிக்கிற பிள்ளைகளுக்கு, அறிவாளிகளுக்கு, அந்த ஜாதி பெலிஸ்தீர்கள், அது பெனிஷியர்கள், அமோரைட்ஸ் என்ற விசேஷமான இந்த ஜாதிகள், அறிவு ஞானமும் புத்தியுள்ள ஜாதிகள், மிகவும் சிவிலைஸ்டு நேஷன்ஸ் அவங்களெல்லாம் ஆண்டவர் எதற்காக அளித்தார்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகி கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். 14வது, நீ துரத்திவிட போகிற இந்த ஜாதிகள் நாற்பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதுக்கு உன் தேவனாகி கர்த்தருக்கு உத்தரவிட. அப்படின்னா கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 9வது வசனத்திலே வாசிக்கிறேன். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பங்களை இப்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுவார்கள். குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயவத்திக்காரனும் செத்தலிடத்தில் குறியேக்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். உங்களுக்கு புரியுதுல்ல? இந்த காரியம்தான் மற்ற மார்க்கத்தின் விசேஷமான காரியங்கள். மற்ற மார்க்கத்தின் ஒரு விசேஷமான காரியங்கள் இவைகளை செய்கிறது கர்த்தருக்கு அருவருப்பானது. அதுல விசேஷமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளை தீ கடக்க பண்ணி சாகடித்து அந்த தெய்வங்களுக்கு பலியாக கொடுப்பது. மோலேக் என்ற ஒரு தெய்வம், இங்கு இதையெல்லாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, நான் சொல்வதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. அந்த தெய்வத்தை வெண்கலத்துல சிலையாக செய்து கை அப்படி வைத்துக் கொண்டு இருக்கிற மாதிரி செய்வார்கள், பெரிய உருவமாக. அப்படியானால் அவர்கள் வேண்டிய போது சிறு குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை அந்த வெண்கலத்தை ஹீட் பண்ணுவாங்க. நன்றாக அங்கே நெருப்பு போட்டு அப்படி வெண்கல தகதகதகான்னு மின்னும், பயங்கரமா உஷ்ணமா இருக்கும். தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அந்த கையில வைத்து விடுவார்கள். பச்சிளம் குழந்தைகள் அப்படியே கருகி செத்து போயிடும். மனிதர்களை படியிடுகிறது ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பானது. அது ஆண்டவரால பொறுக்க கூட முடியல. நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு, மனிதனுடைய ரத்தம் பூமியிலே சிந்தக்கூடாது. தெய்வ சாயலே படைக்கப்பட்ட மனிதன், அவனுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்த சிந்த வானம் இரும்பாக மாறும், இந்த பூமி வெண்கலமாக மாறும் என்று சாபம் போட்டிருக்கிறார். அதே போல இந்த மற்ற இந்த ஜாதிகள் தன்னுடைய பிள்ளைகளை தகனிக்க கடவுளுக்காக ரத்தம் சிந்துவதற்கு அப்படியே வெட்டி ரத்தத்தை சிந்துகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கடவுளாலே பொறுக்க முடியல அவங்களால. அதனாலதான் இந்த ஜாதிகளை அழித்தார். நீங்க வேதத்துல வாசிங்க, ஏன் அழித்தார் என்பதற்கு வேதம் அநேக இடங்களிலே அதை பற்றி சொல்கிறது. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். அதிலே ஒன்று செத்தவர்களிடத்துல குறியேற்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது.
செத்து போனவங்க நம்மோட பேசுறது, உறவாடுகிறது. புரியுதுங்களா? அப்ப செத்து போனவங்க உறவாடுகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்ன அந்த சத்தியத்தை மீறி அதை மோசம் போக்குகிறார்கள். அதை புரியுதுங்களா? ஆண்டவருடைய சத்தியத்தை மறுதலிக்கிறார்கள். ஆண்டவருடைய சத்தியத்தை மறுதலிக்கிறார்கள் என்றால் என்ன? நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை கேவலமாக்கி அதை பொய்யாக்கி, புரியுதுங்களா, பரலோகத்தை பொய்யாக்கி விடுகிறார்கள், நித்திய ஜீவனை பொய்யாக்கி விடுகிறார்கள், உயிர்த்தெழுதலை பொய்யாக்கி விடுகிறார்கள். மரித்தவரோட உருவாடும் போது இதெல்லாம் பொய்யாகி விடுகிறது. இதுதானே ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிற விசேஷமான காரியங்கள். அதை பொய்யாக்குவதை கடவுள் விரும்புகிறதில்லை. அதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திற்கு போக மாட்டார்கள், பரலோகத்துக்கு போக மாட்டார்கள் என்று வேதத்தில் ஏராளமான வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க அங்கு விரும்புகிறேன். இந்த சவுல் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினாலே சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி அங்கிருந்தார். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கடவுளுடைய வார்த்தைகளை சவுலுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த சவுல் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாததினாலே, பாவம் செய்தபடியினாலே ஆண்டவர் அந்த சாமுவேல் சவுலை பார்த்து, இனிமேல் ஆண்டவர் உன்னிடத்துல பேச மாட்டார், உன்னிடத்துல உறவாட மாட்டார், நீ ஆண்டவர் விரோதமான பாவத்தை திரும்ப திரும்ப செய்தபடினாலே இதோடு ஆண்டவருக்கும் உனக்கும் எந்த விதமான உறவும் இல்லை. இனி கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்க மாட்டாய். ஐயோ இப்படி செய்கிறாயே என்று சொல்லி இது பெரிய சாபமாயிற்று என்று சொல்லி சாமுவேலுடைய வஸ்திரத்தங்களை பிடித்தார். சாமுவேல் இனிமேல் நான் உன்னோடு இருக்க மாட்டேன் என்று புறப்பட்டு போனான். நீங்க அதை வாசிங்க வீட்டுல போய். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம். உடனே இந்த வஸ்திரம் கிழிந்து விட்டது. இந்த வஸ்திரம் கிழிந்த மாதிரி உன்னுடைய ராஜ்யத்தையும் கிழித்து உன்னுடைய நண்பனாகிய தாவீது கொடுத்து விடுவார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சவுல் கடைசி காலத்துல தன்னுடைய கடைசி நாட்கள் வரும்போது பெலிஸ்தியரோடு யுத்தம் வந்தது. பெலிஸ்தியர் அங்கே யுத்தத்திற்காக அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கே ஆயத்தமாக இருக்கிறார்கள். யுத்தத்திற்காக ஆயத்தமாக இருக்கும்போது சவுல் ஒரு சிறு சேனையோடு இருக்கிறான். என்ன என்று தெரியவில்லை. ஆண்டவரும் பேசல, ஓபேத் என்று ஒன்று இது இருந்தது, அதுவும் பேசல, தீர்க்கதரிசிகளும் பேச மாட்டான்ட்டாங்க. என்ன செய்வது? உடனே சவுல் என்ன செய்கிறான் என்றால், இங்க அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்க. 9வது வசனம் ராசி. அந்த ஸ்திரி அஞ்சனம் பார்க்கிற ஏந்தோர் என்ற ஒரு ஊரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரி. அந்த ஸ்திரி இடத்துல போய் அங்கு செத்த சாமுவேலை நீ அவரோட பேசணும், நீ மேல கூட்டிட்டு வான்னு சொல்றார். அப்பொழுது அங்கு 12வது வசனத்துல வாசிக்கிறோம். ராஜா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அது ஸ்திரீ, தேவர்கள் பூமியில் உள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார். அவருடைய ரூபம் என்ன என்று அவனை கேட்டதற்கு அவள், சால்வியை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழுப்பி வருகிறான் என்றார். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குளிந்து வணங்கினான். அப்ப இங்க பார்க்கும்போது சாமுவேலை கூப்பிட்டு அந்த சாமுவேல் என்று தெரிந்து முகம் குப்புற வளர்ந்து, இந்த போர் என்னாகும் என்று கேட்டதற்கு, இந்த போரிலே நீ கொன்று விடப்படுவாய், நாளைக்கு என்னோடு வந்து விடுவாய் என்று அந்த சாமுவேல் சொன்னதாக இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த போது கடவுள் கற்பனைக்கு கீழ்ப்படியாத போது ஆண்டவர் இனிமேல் உன்னோடு பேச மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். தீர்க்கதரிசி என்ன சொல்லிவிட்டார்? உன்னோடு இனிமேல் ஆண்டவருக்கு உறவில்லை என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் சாமுவேல் ஒரு கடவுளுடைய தீர்க்கதரிசி. கடவுளுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேலை ஒரு அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீ, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ ஆண்டவருடைய தீர்க்கதரிசியை எழுப்பி கொண்டு வர முடியுமா? அந்த அஞ்ஞான ஸ்திரிக்கு செத்தவங்களை உயிரோடு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதா? நல்லா யோசித்து பாருங்க. அப்ப அந்த அஞ்சன ஸ்திரி கீழ்ப்படிந்து சாமுவேல் பேசுவாரா? இதுவரைக்கும் பேச மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் திட்டவட்டமாக. அப்புறம் அவர் எப்படி பேசுவார்? சாமுவேலும் உன்னோடு இனிமேல் பேச மாட்டேன் என்று சொல்லி போய்விட்டார். அவர் எப்படி பேசுவார் மரணத்தில்? எங்களுக்கு புரியுதுல்ல? இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல பிசாசானவன் சாமுவேலை போல உருவம் எடுத்துக்கொண்டு அங்கு பேசுகிறார். ஏனென்றால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதாம் முதல் கொண்டு அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் முதல் கொண்டு செத்தவங்க எல்லாம் கல்லறையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் வரும்போது அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்பதான் ஆதாம் முதல் கொண்டு எல்லாரும் எழுந்திருப்பாங்க. திருமறையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக சொல்கிற இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இங்கு வேதம் ரொம்ப திட்டவட்டமாக அதை குறித்து பேசுகிறது.
அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 29 சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் 34 வசனத்துல அப்படியே பேசி கொண்டு போகும்போது சொல்லுகிறார், தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. பாத்தீங்களா, தாவீது பரலோகத்துக்கு போகலையே, நம்மோட தானே இருக்கிறார் என்று அங்கே சொல்கிறார். எவ்வளவு கிளீனா ஆண்டவர் சொல்றார். ஒருவரும் பரலோகத்துக்கு போறது கிடையாது, ஒருவரும் எங்கேயும் போறது கிடையாது, கல்லறையில தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த கல்லறையிலிருந்து கீழே இருந்து யார் ஏறி வர முடியும்? மனிதர்கள் ஏறி வர முடியாது என்று வேதம் திட்டமாக சொல்கிறது. அப்படியானால் உலகத்தில் வஞ்சனை கொடுக்கிற அந்த பிசாசானவன் நம்மை போல வேஷம் போட்டுக்கொண்டு அவன் ஏறி வருகிறான். இந்த கலை மரித்தோரிடத்துல பேசுகிற அந்த கலையின் பெயர் அஞ்சனம். மரித்தோரிடத்துல குறி சொல்லுகிற அந்த காரியம், புரியுதுங்களா? அதை செய்கிற அந்த ஸ்பிரிட்டுகளுக்கு, ஆவிகளுக்கு பெயர் ஃபெமிலியர் ஸ்பிரிட் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். இங்க மரித்தோரிடத்துல குறி சொல்லுகிற அந்த ஆவி என்று இங்கே தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு அது புரியும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு மரித்தோருட உறவாடல் ஆதியிலே இருந்து இந்த கலை இருந்து கொண்டே வந்திருக்கிறது. 1848 வருஷம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி அங்கு மிஸ்டர் பாக்ஸ் என்பவர் நியூயார்க்ல ஒரு வீட்டில் அவர் வசித்து வந்தார். அவருக்கு 2 குழந்தைகள். இந்த 2 குழந்தைகளும் அங்கே இருக்கும்போது திடீரென்று ஒரு ராத்திரியில யாரோ அவருடைய பெட்ஷீட்டை பிடித்திருத்தார்கள், படுக்கையை பிடித்திருத்தார்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வந்தது. அப்புறம் 31ஆம் தேதியில எப்படி தட்டுகிற சத்தம் கேட்டது. இது என்ன தட்டுகிறது ராத்திரி எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் அவங்க அப்பா வந்தாரு. இந்த பிள்ளைகள் பயந்துட்டாங்க. அவங்க அப்பா யார் நீ என்று கேட்டதற்கு அப்படி தட்டு கேட்கிற கேள்விகளுக்கு அவர் தட்டு. அப்ப அவர் கேட்டாரு, என்னுடைய பெரிய மகளுடைய வயது என்ன? 12 தடவை தட்டுச்சு, 12 வயசு. சரி, சின்ன மகளுடைய வயது என்ன? 9 தடவை தட்டுச்சு. அப்புறம் அந்த 2 குழந்தைகளுக்கும் ஃபாக்ஸ் சிஸ்டர்ஸ் பேர் அவங்களுக்கு. அந்த 2 குழந்தைகளுக்கும் ஒரு விதமான ஒரு சக்தி உடம்புல உண்டானது. அவர்கள் போய் மரித்தவர்கள் உடனே பேசுகிற அந்த காரியத்தை எல்லாருக்கும் முன்பாக வெளியே கட்டினார்கள். யாராவது செத்து போனா போய் அவங்கள யார் செத்து போனாங்களா சொல்ல வேண்டியது. உடனே இவங்க என்ன செய்வாங்க, உடனே அந்த செத்தவங்க அந்த ஆவியில அப்படி பேசுவாங்க. ஒரு இருளான ஒரு இடம், அந்த இடத்திலே அவர்கள் போய் அந்த இருளிலே திடீரென்று அந்த ஒரு உருவம் தோன்றும், கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். அது நம்முடைய தாய் தகப்பன் எல்லாரும் நம்மோட பேசுவாங்க. அப்படி பேசும்போது நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால ஜனங்கள் அந்த பேச்சு அந்த அம்மா பேசுற மாதிரியே இருக்கும், அப்பா பேசுற மாதிரியே இருக்கும், உறவும் அப்பா மாதிரியே இருக்கும், அம்மா மாதிரியே இருக்கும், பேச்சும் அவருடைய சத்தம் மாதிரியே இருக்கும். எல்லாம் அப்படியே இமிட்டேட் பண்றது, புரியுதுங்களா? சாத்தானுக்கு எல்லாம் செய்ய முடியும் அல்லவா? ஆகவே 1848 ஆண்டுல இருந்து இந்த மரித்தோடு பேசுகிற அந்த காரியம் உலகமெங்கும் பரவி கொண்டு வருகிறது. இன்னைக்கு ஜோசியர்கள் மாதிரி அதற்கென்று ஒரு வகுப்பார் இன்றைக்கு அதை இந்த உலகத்திலே செய்து ஏராளமான பணத்தை அங்கே கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இதை நம்பி அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், இதை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார். சர் ஆர்தர் கேனன் என்று சொல்லப்பட்டவர் ஒரு பெரிய நாவல் ஆசிரியர். ஷெர்லக் ஹோம்ஸ் என்ற பெயரில் அவர் அநேக நாவல்களை, துப்பறி நாவல்கள் எழுதியிருக்கிறார். அவரும் இதுல மிகவும் ஈடுபட்டவர். இப்படிப்பட்ட ரசல், டாக்டர் ரசல் என்று சொல்லப்பட்ட பேப்டிஸ்ட் மினிஸ்டர், இப்படிப்பட்ட பெரியவங்க எல்லாம் இதுல கலந்திருக்கிறாங்க. அதுல கலந்தவங்கள ஒன்று நெப்போலியன், சாவதுக்கு முன்னதாக குறி கேட்டான். ஹிட்லர், கெய்சர், இப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் குறி கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தினர் இந்த செத்து போன ஆவிகள் என்ன சொல்லுகிறது, அவங்க ஜோசி சொல்றாங்க, இந்த ஆவிகள் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த மரித்தோரோடு உறவாடுகிற இந்த காரியம் இன்றைக்கு உலகமெங்கும் ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. உலகத்தில் கோடான கோடி மக்கள் இதில் நம்பிக்கை வைத்து மற்ற மரித்தோரோட அவங்க பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பிசாசனுடைய ஆவிகள், புரியுதுங்களா? அவர்களுக்கு வல்லமைகள் உண்டு, அற்புதங்களை செய்வதற்கு வல்லமைகள் உண்டு, அடையாளம் செய்வதற்கு வல்லமைகள் உண்டு. இந்த மாதிரி பிசாசுகள் இப்படி நடக்கும் என்று சொன்னால் கென்னடி அங்கு சுட்டுக் கொல்லப்படுவார் என்று ஒருவர் சொன்னார். அது ஒரு அந்த ஜோசியத்தின் ஆவி அங்கே சொன்னது. அந்த ஆவி குறி சொல்லுகிற ஆவி அப்படி சொல்லிவிட்டு அதே இடத்திலே அதே வருஷத்திலே அதே நாள்ல அந்த கென்னடியை சுட்டு கொண்டு விட்டது. உங்களுக்கு புரியுதுங்க நான் சொல்றது? ஆகவே
இந்த ஸ்பிரிட்டுகள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் என்ன செய்யும் என்றால் அங்கே சொல்லி இன்றைக்கு உலகத்தை ஏமாத்தி கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் இதை பற்றி நமக்கு விசேஷ விதமாக எச்சரித்திருக்கிறார். அது இந்த கடைசி நாட்களிலே ஏராளமாக வரும் என்பதையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரித்திருக்கிறார். சரி, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்பதை பற்றி நான் சொல்லும் போது வேதத்திலே சில கேள்விகள் நமக்கு வருகின்றன. ஆண்டவர் மரித்த போது அவரோடு கூட 2 கல்லர்கள் அடிக்கப்பட்டார்கள். அந்த 2 கல்லர்களிலே அங்க 2 பேரும் முதல்ல கலாட்டா பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள். அப்புறம் ஒருவன் மனம் திருந்தி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியா நினைத்தருளும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியானை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். இப்போ இதுக்கு என்ன சொல்றது? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னாரே. அப்ப அந்த மனிதன் செத்து கல்லறையிலே இல்லையே, பரதீசுக்கு போய்விட்டாரே அவரு. அப்ப பரதீஸ் என்பது மத்திய ஆகாயத்தில் ஏதோ ஒரு இடம் என்றெல்லாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்படி என்னால் மரித்தவர்கள் கல்லறையிலே இருப்பார் என்று சொன்னீரே, இது ஆண்டவரே சொல்லுகிறாரே இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்றாரே. அப்ப அது என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் சரி, அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. இப்போ அன்றைக்கு ஆண்டவர் மரித்த உடனே ஆண்டவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரும் பரதேசிக்கு போயிட்டாரு. அப்ப இந்த கல்லனும் அங்கே பரதேசிக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப ஆண்டவர் போய்விட்டார், கல்லறையில் இல்ல, அவர் போய்விட்டார் என்ற அர்த்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். அந்த மகதலேனா மரியாள் அவரை என்ன செய்கிறார் என்றால் போய் தொட போகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றதை கவனிங்க. 17வது வசனத்தை வாசிக்க. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்கள் சொல். இனித்தான் நான் போறேன். அப்படியானால் நான் அங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இறந்தார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவர் சொல்றாரு என்ன தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்துக்கு போகலன்னு சொல்றேன், இன்னும் நான் பரலோகத்துக்கு போகல. புரியுதுங்களா? ஆகவே இனி நான் பரலோகத்துக்கு போறேன்னு போய் ஸ்ரீசலத்துக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்றேன். ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, நான் பரலோகத்துக்கு போகல இன்னும் சொல்றேன். அப்போ இன்றைக்கு என்னுடைய உடனே பரதேசில் இருப்பாயின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவர் மரித்த போது அவர் பரதேசுக்கு போனாரா என்றால் இல்லைன்னு சொல்றாரு, அவரே சொல்றாரு. அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறேன். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் ஆகியிருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். சிலுவையில யாராவது அறைந்தார்களானால் சீக்கிரமாக அவர்கள் சாக மாட்டார்கள். சமயத்தில் 1 வாரம் 10 நாள் 20 நாள் அவருடைய பலத்தை பொறுத்து ரொம்ப நாட்கள் இருப்பார்கள். அன்றைக்கே சாகிறவர்கள் ரொம்ப அரிது. ஆகவே இங்கே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சீக்கிரமாக சாக வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களானால் கால் எலும்புகளை உடித்து விடுவார்கள். அந்த வேதனையில அவர்கள் 1 நாளோ 2 நாளோ கழித்து செத்து போய்விடுவார்கள். அதுதான் அந்த வழக்கம். அப்போ இப்ப ஓய்வு நாள் ஆயிட்டு, புரியுதுங்களா? அந்த பஸ்கா பண்டிகை ஓய்வு நாளும் வந்துட்டு 2 ஓய்வு நாளும் ஒன்றா, பண்டிகை ஓய்வு நாளும் வாரத்தின் ஓய்வு நாளும் ஒன்றாக சேர்ந்து விட்டது. அதான் பெரிய ஓய்வு நாள் என்று பெயர். அந்த நாளிலே அங்கே அந்த சிலுவையில் தொங்காதபடிக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை கீழே இறக்கும்படிக்கும் சீக்கிரமாக அவர்கள் சாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், கால் எலும்புகளை உடைக்கும்படிக்கு பிலாத்தினிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். உத்தரவு கேட்டுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்க போய் அவருடைய கால் எலும்புகளை ஒடிக்கும்படியாக அவர்கள் போன போது 32வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடி போர்ச்சவர்கள் வந்து அவர்களோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தையவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அந்த 2 பேரும் சாகல, அதனால கால் எலும்புகளை முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்த போது அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. நன்றாக புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் மரித்து போனதை கண்டு கால் எலும்புகளை முறிக்கல. ஆனால் அந்த திருடர்கள் 2 பேரும் மறியாமல் இருந்ததுனால கால் எலும்புகளை முறித்தார்கள். அப்போ அந்த திருடர்கள் அந்த திருடன் அன்றைக்கு சாகலைன்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த திருடன் அன்றைக்கு சாகவில்லை.
ஆண்டவரும் அன்றைக்கு பரலோகத்துக்கு போகல. புரியுதுல்ல? அப்ப இன்றைக்கு நீ என்னோட கூட இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னாரு. அது எப்படி? இது ஒரு ஒரு கேள்விக்குரிய ஒரு காரியம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்துல கான்ட்ரடிக்ஷன், ஒன்றோடு முரண்பட்ட ஒரு கொள்கை கிடையாது. அதனால இது வேதத்துல அதை போய் எபிரேயத்துல கிரேக்க மொழிகளிலே இது என்ன என்று வாசித்து பார்த்தால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதற்கு முன்னதாக ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த கள்ளனுடைய விண்ணப்பம் என்ன என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த கள்ளன் ஆண்டவரை நோக்கி என்ன கேட்டான்? அவனுடைய விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைத்தருளும். எப்ப நினைத்தருளும்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. நீர் உம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும் போது. நீங்க பரமண்டல ஜபத்தில் என்ன சொல்றோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்றோம். அப்ப அவருடைய ராஜ்யம் இன்னும் வரல. அவருடைய ராஜ்யம் எப்ப வரும்? 2வது வருகையில தான் அவர் இந்த உலகத்துல தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப கள்ளனுடைய கேள்வி என்ன? கள்ளன், அந்த கள்ளனை பற்றி ஜோசிபியஸ் என்ன எழுதுகிறார்? அவன் படித்த ஒரு யூதன், மிகவும் பக்தியுள்ள ஒரு யூதன். அவன் இந்த இந்த விடுதலை இயக்கத்திலே சேர்ந்து கொண்டு அவனை சிலுவையில் அறிந்து விட்டார்கள். புரியுதுங்களா? ஆகவே அந்த யூதன் என்ன சொன்னான்? நீர் உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது, உடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தரலாம். அன்றைக்கு நினைக்க சொல்லல. உங்களுக்கு புரியுதுங்களா? நீர் உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது எனக்கு ஒரு இடம் வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் கேள்வி. அவருடைய ராஜ்யம் எப்ப வரும்? 2வது வருகையில தான் வரும். அப்ப உம்முடைய ராஜ்யத்தை எப்பொழுது ஸ்தாபிப்பீரோ அப்பொழுது எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்னை நினைத்தரலும் என்றுதான் அவன் கேட்கிறார். ஆகவே இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து பார்த்தீர்களானால், திருமறையிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியிலே எழுதப்பட்ட போது இந்த திருமறை அல்லது இந்த லாங்குவேஜ், இந்த பாஷைகள் எழுதப்பட்ட போது புல் ஸ்டாப், காமா இதெல்லாம் போடாம அப்படியே எழுதிட்டு இருந்தாங்க. ஆதியில அந்த நம்முடைய லாங்குவேஜஸ் எல்லாம் டெவலப் ஆகும்போது அப்படியே மொத்தமா எழுதிடுவாங்க. காமா இருக்காது, செமிகோலன் இருக்காது, புல் ஸ்டாப் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ அந்த காலங்களில இருந்து அதை திருத்தும் போது செத்தவர்கள் பரலோகத்துக்குடனே போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவங்க தான் இந்த வேத புத்தகத்தை எல்லாம் எழுதினாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதனால அவங்க என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவர் கல்வாரி சிலுவிலே தொங்கினார், இவர்தான் எங்களை ரட்சிப்பார் என்று நினைத்தோம், ஆனால் எங்களை ரட்சிக்கவில்லை என்று எல்லாரும் நினைத்து ஆண்டவரை கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அவர் உயிரோடு எழுப்பும் போது இவர் மகா தேவன் வந்துவிட்டார், இவர் பெரிய தீர்க்கதரிசி என்றெல்லாம் சொன்னார்கள், ஓசனா பாடினாங்க. இப்ப கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவராவது அவரை ரட்சகர் என்றோ ஆண்டவர் என்றோ நினைக்கல. எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஏமாந்தவங்களாக. எல்லாரும் கைவிடப்பட்டு கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிற, வானத்துக்கு பூமிக்கு இடத்திலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஆண்டவரை யாருமே ஆண்டவர் நினைக்கல. இவர்தான் ரட்சிப்பார் என்று ஏமாந்து போனவர்களாக எல்லா ஆண்டவர் விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் அந்த கல்லன் வானத்துக்கு பூமிக்கு மத்தியிலே தொங்குகிற அவரை பார்த்து ஆண்டவரேன்னு சொன்னான். அவன் தான் அவரை ஆண்டவர் என்று விசுவாசித்தார். எவ்வளவு பெரிய விசுவாசம் இந்த கல்லனுக்கு! அப்படி அவன் ஆண்டவரே என்று கூப்பிட்டு விசுவாசத்தோடு கூப்பிட்ட போது ஆண்டவருடைய மனம் நெகிழ்ந்தது. அப்ப அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிற உனக்கு இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கு உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு பரதேசில் இருப்பாய் என்றல்ல, இன்றைக்கு உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். டுடே அங்கே என்ன போட்டிருக்கிறது? thou shall be in paradise today. புரியுதுங்களா? டுடே thou shall be in paradise. அப்போ டுடே thou shall be in paradise, இன்றைக்கு என்னுடனே கூட இருப்பாய். அந்த ஒரே வாக்கியம் எல்லாமே டுடேன்னு காமா போட்டீங்கன்னா, I am telling today thou shall be with me in paradise. ஏன்னா அவர் கேட்கிற கேள்வி என்ன? நீர் பரதேசில வரும்போது, உடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்போது என்னை நினைத்தரல்னு தான் கேட்கிறாரு. புரியுதுங்களா? இன்றைக்கே பரலோகத்தை கூட்டிட்டு போன்னு கேட்கல. விளங்குதுங்களா? ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, நம்பல, நீ ஒருத்தன் தான் விசுவாசிக்கிற. ஆகவே இன்றைக்கே உனக்கு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துறேன். என்ன ப்ராமிஸ்? நீயும் என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய். உங்களுக்கு புரியுதுங்களா? அதை நல்லா யோசித்து பாருங்க. இது ஆராய்ச்சியின் கண்டுபிடித்தது. இப்பொழுது புதிதாக வருகிற வேதாகங்களிலே இது விளக்கமாக போட்டிருக்கிறது. இன்றைக்கும் உனக்கு சொல்லுகிறேன் என்பதை இப்பொழுது அதை திருத்திருக்கிறார்கள். சரி, பரதேசி என்று சொன்னால் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா,
மத்திய ஆகாயத்தில் ஏதோ ஒரு இடம் இருக்கிறது பரதீஸ் என்று சொல்லி அங்கே செத்தவங்க எல்லாம் அங்க போயிடுறாங்க, இந்த கல்லன் அங்கதானே போனா என்று அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். 2 Corinthians 12:3 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரிசனத்தை குறித்து பேசுகிறார். அங்கே அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். புரியுதுங்களா? பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு தரிசனத்துல இந்த மனுஷன் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. சரி, அப்படியானால் இங்கு பரதீசு என்பதற்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ பரதேசின் மத்தியில என்ன இருக்கிறது? ஜீவ விருட்சத்தினுடைய கனி இருக்கிறது. அதை புசிக்க கொடுப்பேன். எங்கே இருக்கிறது? பரதேசியிலே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனி எங்கே இருக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது வசனம். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமுடையவர்களுக்கு ஏதுவாகும். புதிய எருசலேமை பற்றி ஆண்டவர் அங்கு பேசுகிறார். ஆண்டவர் பரலோகத்திலே கட்டின அந்த புதிய எருசலேம், அந்த புதிய எருசலேமில் தான் அந்த ஜீவ விருட்சம் அங்கே இருக்கிறது, நதிகளின் கரையோரத்தில் இருக்கிறது என்று அங்கு ஆண்டவர் பேசுகிறார். 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். 14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் நகரத்துக்குள்ளே போய் ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்க வேண்டும். அது அந்த புதிய எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறது. அப்படியானால் பரதீசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரதீசு என்றால் என்ன? பரலோகத்திற்கு இன்னொரு பெயர் பரதீசு. புரியுதுங்களா? பரலோகம் என்பதற்கு அரபிக் மொழியில பரதீசு என்று பெயர். அதனால அநேகம் நினைக்கிறாங்க பரலோகம் வேற பரதீசு வேற. இந்த பரதீசு என்பது நடுவானத்திலே இருக்கிறது, அங்கே செத்த உடனே போயிடறான்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே இவைகளை விசேஷ விதமாக கவனிக்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு காரியம் என்னவென்றால், அநேகர் என்ன நினைக்கிறாங்க, லூக்கா 16:19-31 வரைக்கும் அவன் ஏழை, அங்கு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய பாத்திலே உட்கார்ந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் லாசருங்கிறவன். சரி, இந்த 22வது வசனத்துல வாசிக்கிறேன். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரல்களின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அப்பொழுது ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் என்று இந்த கதை உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த தரித்திரன் மரித்து பரலோகத்திலே போய்விட்டான் இல்லைங்களா? அப்ப இந்த ஐஸ்வர்யவான் மரித்து நரகத்திலே போய்விட்டான். இந்த நரகத்திற்கும் அந்த பரலோகத்திற்கும் 26வது வசனம், இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்கள் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். இப்ப பரலோகத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு பெரிய பிளவு, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய ஒரு இது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால பரலோகத்திற்கு நரகத்துக்கு வர முடியாது, நரகத்திற்கு பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப அவர்கள் நரகத்திலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஐஸ்வர்யவான். இது கதை. இதை வைத்துக் கொண்டு அப்ப லாசரு மரித்து நேரா பரலோகத்துக்கு போயிட்டானே இல்லையா, ஐஸ்வர்யவான் நேர நரகத்துக்கு போயிட்டானே என்று இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் 1000 கணக்கான இடங்களில செத்தவங்களை பற்றி ஆண்டவர் பேசுறாரு, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு போகல கல்லறையில இருக்கிறான்றெல்லாம் பேசுறது, அந்த வசனத்தை எல்லாம் விட்டுட்டாங்க. இந்த ஒரு சிறிய காரியத்தை வச்சுட்டு பரலோகத்துக்கு போயிட்டாங்க. சரி, கர்த்தருக்குள் பிரியமானவர்ல சில கேள்விகளை நம்ம கேட்க விரும்புகிறேன். அப்ப எல்லாரும் ஆபிரகாம் அடியில, இப்ப ரட்சிக்கப்படுறவங்க எல்லாம் செத்தவங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆபிரகாம் அடியில போய் உட்கார்ந்தா ஆபிரகாமுடைய மடி என்ன எவ்வளவு பெருசு? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை எல்லாம் அங்க மடியில போய் உட்கார வைக்க முடியுமா ஆபிரகாமுடைய மடியில? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, அந்த பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. அந்த பரலோகத்திலிருந்து நரகத்தை பார்க்கலாம், நரகத்திலிருந்து பரலோகத்தை பார்க்கலாம். சப்போஸ் இப்ப நான் நரகத்துக்கு போய் அங்க பரலோகத்துக்கு போயிருக்கிறேன், என் மனைவி நரகத்தில் இருக்கேன்னு வச்சுங்க, பிள்ளைகள் நரகத்தில் இருக்கான்னு வச்சுங்க. என் பிள்ளைகளும் மனைவி நரகத்துல படுகிற வேதனையை பார்த்துட்டு நான் பரலோகத்துல சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுங்க.
நரகத்தை பார்க்கிற யாராவது, சரி செத்து போனவங்கள பரலோகத்துல இருந்து நரகத்தை பார்க்க முடியுதுன்னு இது சொல்லுது. உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, அப்போ நம்ம நரகத்துல பரலோகத்துல இருந்துட்டு நரகத்தை பார்க்கிறவர்கள் பரலோகத்துல சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்ப பரலோகத்துல சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்றேன். எப்படி நித்திய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்ல வேதத்துல சொல்லும் போது ஆபிரகாமே பரலோகத்து போகலன்னு தான் வேதம் சொல்லுது. செத்தவங்க யாருமே இதுவரைக்கும் பரலோகத்து போகல. ஏனோக்கு தவிர, எலியாவை தவிர, அந்த 24 மூப்பர்களை தவிர மற்றவங்க எல்லாம் ஆதாம் முதல் கொண்டு அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்னு வேதம் சொல்லுது. தாவீது பரலோகத்துக்கு எழுந்தருகி போகவில்லையே என்றுதான் அங்க வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இது என்ன வேதத்துக்கு கான்ட்ரடிக்ஷனா? அங்கு வேதத்துல அங்க மாறுபாடான உபதேசம் அங்கே வருமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். நான் சொல்கிறேன் 1 கொரிந்தியர் 15:22 21-22, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்படியானால் ஆதாம் கூட உயிரோடு எழுந்து போகல, அந்த உயிர்த்தெழுதல் தான் உயிர்த்தெழுக்கு எழும்பப்படுவான் என்று வேதம் சொல்லுது. அப்ப ஆபிரகாம் அங்க பரலோகத்துக்கு எப்படி போயிட்டாரு? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதில்ல? அப்ப இது வேதத்துக்கு விரோதமான ஒரு கொள்கை. சரி, இது என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இது ஆண்டவர் சொன்ன ஒரு உவமானம், ஒரு கதை. எதற்காக சொன்னாருன்னா லூக்கா 16:14 வாசிங்க. லூக்கா 16:14, இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்ப இந்த பரிசேயர்கள் என்ன சொன்னாங்கன்னா பொருளாசை உள்ளவங்க. அதனால இன்னைக்கு நீ பணக்காரனா பிறந்திருக்கிறியா, ஆண்டவரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஏழையாய் பிறந்திருக்கிறியா, நீ ஆண்டவரால் சபிக்கப்பட்டவன். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரி கொள்கை இப்படி பிரசங்கம் பண்ணினாங்க. ஆண்டவர் அதை தவிர்ப்பதற்காக, அப்படி இல்லை என்பதற்காக தரித்திரர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பணக்காரரும் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அது அப்படி போதனை இல்லை என்பதை நிரூபிக்கிறதுக்காக அவருக்கு விளக்கத்திற்காக இந்த கதையை சொன்னார். இது ஒரு உவமானம். ஆனால் அநேகர் என்ன நினைக்கிறார்கள், இது உவமானம் என்ன இங்கே எழுதியா இருக்கிற ஆண்டவர் உவமானம்னு சொல்றாரா? இதோ ஒரு உவமையை கேளுங்கன்னு ஆண்டவர் சில இடத்துல சொல்றாரு. அப்ப இங்க உவமானம்னு ஆண்டவர் சொல்லலையே, இது ஒரு கதை என்று ஆண்டவர் சொல்லலையே. நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்களானால் நிறைய இடங்களில கதை உவமானம் என்று சொல்லாமையே தான் ஆண்டவர் கதைகளையும் உவமானையும் சொல்லியிருக்கிறார். சில இடங்களில்தான் உவமானம் இது அல்லது கதை என்று சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய, உதாரணமாக நியாயாதிபதிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 8வது வாக்கியத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒளிவு மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்று. அதற்கு ஒளிவு மரம், தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னில் உள்ள என் குழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவானா, ஒவ்வொன்றும் சரியாக போய் நீ எனக்கு அரசனாக கேட்கிறது. இது ஒரு உவமை, ஒரு கதை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது கதை உவமை என்று வேதத்துல சொல்லாமையே ஆண்டவர் அதை எழுதியிருக்கிறார். ஆனா அதை வாசிக்கும் போது நமக்கு அது உவமை கதை என்று புரிந்து விடுகிறது. அப்படி நிறைய இடங்களில் வேதத்தில் இருக்கிறது. அதே போலவே இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உவமை அல்லது கதைன்னு சொல்லாம இதை சொல்லலையே. மற்ற இடங்களில் சொல்லி இருக்கிறது என்றால் அநேக இடங்களில உவமை கதை என்று சொல்லாமையே தான் இருக்குது. ஆகவே இந்த லாசரு ஐஸ்வர்யவான் என்ற அது ஒரு உவமை, புரியுதுங்களா? அந்த உவமையில் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் அவர்களுடைய கொள்கை என்ன, உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அங்கு ஏழைகள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற அதை ஆண்டவர் மாற்றுவதற்காக, அது சரியில்லை என்பதற்காக இந்த உவமையை சொன்னார். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த உவமை என்று சொன்னால்தான் அது சரிப்படும். இல்லாவிட்டால் அங்கு வேத கொள்கைக்கு ரொம்ப முரண்பாடாக இருக்கும். இன்றைக்கு செத்தவங்க இங்க மரித்து கல்லறையில் இருக்கிறாங்க பரலோகத்து போல, அதனுடைய கொள்கை வேறு. அப்ப இவங்க செத்தவங்க பரலோகத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த ஐடியா தப்பு. வேதம் சொல்லுகிற அந்த கருத்து தப்பு. ரெண்டாவது என்னன்னா, அந்த பரலோகம் பூலோகமும் ஒரு பிரிவுதான் இருக்குது, இடையில ஒரு பிளவுதான் இருக்குது. இது வேதத்துல சொல்லப்படல. மூன்றாவதாக நாம் வாசிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நரகத்தை பற்றி நான் பேசும்போது விளக்கமாக சொல்கிறேன். நரகம் என்பது இப்பொழுது இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? நரகம் என்பது இந்த உலகத்தின் கடைசி நாள்ல தான் இந்த நரகம் இருக்கு. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணுகிற என்னுடைய பிதாவினுடைய வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு நல்லவர்களை பார்த்து. மற்றவர்களை பார்த்து சொல்றாரு நீங்க அக்னியும் கந்தகமான இடத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? எப்போ அந்த நியாய தீர்ப்பு முடிஞ்சு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை நம்புகிறோம். அப்ப அந்த நியாய தீர்ப்புல ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது.
அந்த நியாய தீர்ப்புல நல்லவர்களோ தீயவர்களோ என்று நீ தீர்ப்பளித்தால் தானே நாம நரகத்துக்கு அல்லது பரலோகத்துக்கு போக முடியும். புரியுதுங்களா? அந்த நியாய தீர்ப்பு நடக்காததுக்கு முன்னாடி நம்ம பரலோகத்துக்கு போயிடுறோம், நரகத்துக்கு போயிடுறோம்னா அதுல என்ன ஒரு 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 நியாயம் இருக்கிறது? சரி, இப்ப எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப நியாய தீர்ப்புல உதாரணமாக ஆதாம் பரலோகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. சரி, அப்போ நியாய தீர்ப்புல ஆதாம் கெட்டவன் அப்படின்னு தீர்ப்பளிச்சாச்சுன்னு வச்சுங்க. 6000 வருஷமா பரலோகத்துல இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்த ஆதாமே, சரி இங்க வா, இனி நீ தப்பிதமாக பரலோகத்துக்கு போய்விட்டாய், இப்போ நரகத்துக்கு. ஆண்டவர் சொல்லுவாரா? சற்று நாம் யோசிக்கணும். பரலோகமும் நரகமும் எப்போ? அந்த நியாய தீர்ப்பு முடிவுல தான் நமக்கு பரலோகம் நரகம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே நியாய தீர்ப்பு முடியறதுக்கு முன்னாடி நரகம் என்பது இல்லை. நான் சொன்னேன் உங்களுக்கு, வானத்தில இருந்து அக்னி வந்து அந்த மரித்தவர்கள் பிசாசு எல்லாமே புதிய எருசலேம் நகரத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. 1000 வருஷம் முடிவுல அங்கே யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து அக்னி வந்து அவர்களை அழித்து போட்டது. அதே அக்னி உலகம் முழுவதும் பரவி இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி அப்படியே குழம்பாக இருக்கும். ஆண்டவர் புதிய வானம் புதிய அதிலிருந்து உண்டாக்குவார் என்று சொன்னேன். அந்த அக்னி குழம்பாக இருக்கிறதை எரிகிறது, அதுதான் அக்னி நரகம். ஆகவே இங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த லாசரு என்கிறது ஒரு கதை, ஒரு உமானம். அதை விளக்குவதற்காக சொன்ன. சரி, 4வதாக இன்னொன்று இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் தம்முடைய தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நோவாவினுடைய காலத்துல கர்த்தருக்குள் பிரியமானவர்கள 8 பேர் காக்கப்பட்டார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? மீதி பேரெல்லாம் என்ன செய்துட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. இப்ப இங்க என்ன வேத வசனத்துல இங்க என்ன சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நோவாவின் காலத்தில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண போனார். செத்த பிற்பாடு அந்த 3 நாள் இருந்தார் அல்லவா, வெள்ளிக்கிழமை சாயந்திரம். அப்பொழுது நோவாவின் காலத்துல இறந்து போன அந்த ஆவிகளுக்கு என்ன செய்தார்? அங்க பிரசங்கம் பண்ண போனார் என்று அங்க இருக்கிறது. திருமறையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமினாலே நோவா பிரசங்கம் பண்ணினார். பரிசுத்த ஆவியின் வல்லமினாலே நோவா என்ன செய்தார் என்றால் அங்க பிரசங்கம் பண்ணினார். 2 பேர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அங்க 5வது வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்படியானால் நோவா அந்த காலத்திலே 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினார். எப்படி பிரசங்கம் பண்ணினார்? தேவ ஆவியினாலே பிரசங்கம் பண்ணினார். ஆவியின் வல்லமையினாலே பிரசங்கம் பண்ணினார். அந்த ஆவியின் வல்லமையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு எழுந்தார். ஆவியின் வல்லமையினாலே அவர் உயிரோடு எழும்பினார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்ப நோவா பிரசங்கம் பண்ணி 8 பேர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதுதான் அங்கே என்ன செய்திருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ காவலில் உள்ள ஆவின்னு எதுக்கு வருது? சரி, அநேக இடங்களில இந்த பாவத்திற்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை திருமறை காவலில் உள்ள ஆவி என்று, அங்கே சிறைப்பட்ட ஆவி என்று சொல்லி அநேக இடங்களிலே ஆண்டவர் பேசுகிறார். ஒரு இடத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவரை பற்றி அங்கே பேசப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஏசாயா 61, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நல்லா கவனிங்க. சிறுமிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலும் கூறவும். அப்போ பாவத்தினாலே சிறைப்பட்டவர்கள் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கத்தக்கதாக தேவ ஆவியினாலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று இருக்கிறது. அதே வசனம் தான் அங்கே இருக்கிறது. காவலில் உள்ள ஆவிகள் என்ன? சிறைப்பட்ட ஆவிகள், பாவம் செய்தவர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா இங்க ஆவிகள் என்று சொல்லும் போது மனிதர்களை குறிக்கிறது. ஆகவே இது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சிறைப்பட்ட பாவத்திற்குள்ள அடிமையான அந்த மக்கள் மத்தியில தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக நோவாவின் மூலமாக அங்கு பிரசங்கம் பண்ணி 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? வேற ஒன்றும் அங்கே இல்லை.
இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா. அமைதி நிலவும் சோலைகளில் இறைவன் தென்றல் காற்றம்மா. அனிதம் நிலவும் வேளைகளில் அவனே கடும் புயல் காற்றம்மா. இறைவன் வேண்டுமம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டுமம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா. அன்பு நாடும் உள்ளங்களில் இறைவன் குளிர் நீர் ஓடையம்மா. அன்பு நாடும் உள்ளங்களில் இறைவன் குளிர் நீர் ஓடையம்மா. தன்னலம் நாடும் நெஞ்சங்களில் அவனே சீரிடும் வெள்ளமம்மா. இறைவன் வேண்டுமம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டுமம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டுமம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டுமம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா. ஜீவன்
சோதனை பெருகிட்டாலும்